நண்பர்களே, இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் சாதாரண மக்களும் பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு நபர் பணக்காரர் ஆவறதுக்கான பேசிக்கான அறிவுகள நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ, இன்னைக்கு நம்ம சந்திச்ச பல கிளையண்ட்ஸ்ல ஒரு நபரினுடைய கருத்து என்னவா இருந்துச்சுன்னா, ஒருத்தர்கிட்ட ரூ. 1,00,000 குடுத்தோம். டெய்லி 1/2% தரேன்னு சொல்லி மந்த்லி அவங்க வித்ட்ரா பண்ற மாரி ஒரு ஆப்பும், அதுல மாதம் மாதம் அவருக்கு 10% அதாவது ஒர்க்கிங் டேஸ வச்சு கால்குலேட் பண்ணி சொல்றாங்க. குடுக்கிறதா சொன்னாங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கா கேட்டேன். ஒரு மாசத்துக்கு 10%னா, ஒரு வருஷத்துக்கான ரிட்டர்ன் ஈல்டு எவ்வளவு தெரியுமா? அப்படின்னு நான் கேட்டேன். அதற்கு அந்த நபருக்கு பதில் தெரியல. ஒரு மாசத்துக்கு எவ்வளோ வட்டி வருது? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? இதே பணத்த பேங்க்ல போட்டா எவ்வளோ வரும்? அப்படிங்கிறதுக்கான அடிப்படை ஃபினான்சியல் நாலேட்ஜே இல்லாம இருக்காங்க. சாரி டூ சே திஸ். இத நான் கண்டிப்பா இங்க குறிப்பிட்டாகணும். ஸோ, இந்த அடிப்படை பொருளாதார அறிவு இல்லாதனால தான் நெறைய நபர்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெரிய தொகைய ரிட்டயர்மென்ட் பணம், இல்ல வேற ஏதாவது ரொம்ப நாள் சேர்த்து வச்ச பணத்த, இந்த மாரி அட்ராக்டிவ் ஸ்கீம்ல போய் போட்டு, இதுல வந்து பணத்த இழந்துர்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு நபர் ஒரு ரூ. 10,000 கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள இந்த மாரி திட்டத்துல சேர்த்து விட்டு அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. நண்பர்களே புரிஞ்சுக்கங்க. அவங்க பணம் தராங்கன்னா, அது எப்படி தராங்க? சாத்தியமா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, புரிஞ்சுகிட்டு முதலீடு பண்ணுங்க. ஸோ, ஒரு வருடத்துக்கே நீங்க பேங்க்ல ரூ. 1,00,000 முதலீடு போட்டா, ஒரு வருஷத்துக்கே ரூ. 6,000லேருந்து ரூ. 7,000 தான் கிடைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில, மாசம் எப்படி ரூ. 10,000 குடுக்க முடியும்? அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. இத நீங்க சிந்திச்சீங்கனாவே இந்த தப்ப செய்ய மாட்டீங்க. அப்போ பொருளாதார அறிவு எடுத்துக்கங்க. ஸோ, அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் ஆதாயம் அடையலாம். இந்த ஆடியோ பதிவ நீங்க கேட்கலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.